ட்ரெஷர் இன் கிளே, அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை ஃபுல்டன் ஷீன் என்கிற பேராயர் எழுதியிருக்கிறார். அவர் கூறுகிறார், இயேசுவின் முள்முடியில் என்னுடைய தற்பெருமையை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த காயங்களிலே உலக நாட்டத்தை நான் பார்க்கிறேன், இனி உலக ஆசையை நான் பார்க்கிறேன். இயேசுவின் கால்களில் இருக்கக்கூடிய காயங்களிலே ஆண்டவருடைய மந்தையை வழி நடத்த தவறிய அந்த தருணங்களை நான் பார்க்கிறேன். இயேசுவின் விழாவில் இருக்கிற காயங்களிலே அன்பு செய்ய தவறிய அந்த தருணங்களை பார்க்கிறேன். இந்த சிலுவை என் பாவங்களை ஈர்த்து கொள்கிறது. இந்த சிலுவை என் பாவங்களை சுமக்கிறது. இந்த சிலுவை என் பாவங்களை ஈர்த்து கொண்டு என்னை புனிதனாக மாற்றுகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு எனக்காக மரித்தார், என் மீது கொண்ட அந்த அளவு கடந்த அன்பினாலே மரித்தார் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனக்காக மரித்த செம்மறியே உம்மை போற்றுகிறேன் சொல்லுங்க. உம்மை நான் அன்பு செய்கிறேன், நீர் காட்டுகிற பாதையிலே நான் வாழ்வேன். More love, more power, more of you in my life. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. I will worship you with all of my soul. You are my Lord, you are my Lord. நான் சேர்ந்து பாடுங்க, அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன். பாருங்க, கெட்டு போய் பாவியா இருக்கிறேன், ஆண்டவரே கிருபையை எனக்கு தாரும். விவிலியத்திலே பார்க்கிறோம், he ascended first, he took the first step. முதல் படியை அவரே எடுத்து வைத்தார். சக்கேவை பார்த்து சொல்லுகிறார், சக்கேவை நோக்கி சொல்லுகிறார், உன் வீட்டில் இன்று நான் விரும்ப வேண்டும். I must stay in your house. The first step. ஆண்டவர் அவருடைய அந்த ஆசிரை அவரே கொடுத்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்கிறார். அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், அன்பு கூறுவேன். எல்லாம் சத்தமா பாடுங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி, ஆராதனை 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 ஆராதனை. நம்முடைய போப்பாண்டவர் பெனடிக்ட் 16 அவர் சொல்லுகிறார், இயேசுடைய அந்த முகம், சிலுவையில் இருக்கக்கூடிய இயேசுடைய முகம் உலகில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிற முகம் என்று சொல்லுகிறார். சிலுவையில் இருக்கிற இயேசுவின் முகம் உலகில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிற முகம். அதனால் தான் காயப்பட்டிருக்கிறது, அதனால் தான் சிதைந்து போயிருக்கிறது. நம்முடைய காயங்களை எல்லாம், உலகில் இருக்கிற எல்லா மக்களின் காயங்களை எல்லாம் தாங்கியதனாலே அந்த முகம் சிதைந்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். நம் பாவங்களை எல்லாம் தன்னுள் ஈர்த்து கொண்டு, நம் வேதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக உயிரை கொடுத்த செம்மறி இயேசு, நமக்காக உயிரை கொடுத்த செம்மறி இயேசு. மார்க் சாகல் என்று ஒரு மிகப்பெரிய ஓவியர் ஒருத்தர் இருந்தார். மத்திய தரைக்கடல் நகரத்தை சேர்ந்த ஒரு ஓவியர், யூத மதத்தை சேர்ந்த ஒரு நபர். இவருக்கு ஒரு ஓவியம் வரைய சொல்லி ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த ஓவியத்திற்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் தியாகம். ஈசாக்கின் தியாகம், இதை குறித்து ஒரு ஓவியம் வரைந்து கொடுங்கள் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. என்ன ஈசாக்கின் தியாகம்?
அதாவது கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், நான் காட்டுகிற அந்த நாட்டிற்கு நீ போ என்று அழைத்து வருகிறார். சொல்லுகிறார், உன்னை கடற்கரை மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக்குவேன் என்று சொல்லி அழைத்து வருகிறார். இறுதியில முதிர்ந்த வயதுல ஒரு மகனை கொடுக்கிறார். 100 வயது, சாராவுக்கு 90 வயது இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு மகனை கொடுக்கிறார். மகனை கொடுத்து கடவுள் சொல்லுகிறார், பலியிட சொல்லுகிறார். கொடுத்த மகனை பலியிட சொல்லுகிறார். அதாவது நம்பிக்கையை சோதிப்பதற்கான ஒரு பலி, ஆபிரகாமுக்கு சோதனையை வெல்வதற்கான ஒரு பலி செலுத்த சொல்லுகிறார். ஆபிரகாம் பலி செலுத்த சொல்லுகிறார். அந்த நேரத்தில் புதரிலே மாட்டிக்கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பலியாக ஒப்புக்கொடுக்கிறார். அந்த இடத்திற்கு ஒரு பெயரை வைக்கிறார், யாவே ஈரே. The Lord will provide on the mountain of the Lord. The Lord will provide. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஒரு பெயரை வைக்கிறார். இப்பொழுது இந்த ஓவியர்கிட்ட ஈசாக்கின் தியாகம், இதை வைத்து ஒரு படம் வரையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அழகான படத்தை வரைகிறார். அந்த படம் எப்படி இருந்தது என்றால், ஆபிரகாம் தன்னுடைய கரங்களிலே ஈசாக்கின் அந்த இதயத்தை கிழிக்கக்கூடிய அளவில் அந்த கத்தியை வைத்திருக்கிறார். இவருடைய கரங்களை ஒரு வானதூதர் பிடித்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு முட்புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டியானது மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் ஈசாக்கு படுத்திருப்பதை போல ஒரு படத்தை வரைகிறார். அந்த படத்தினுடைய மறுபுறத்தில் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்வதை போல இந்த படத்தை வரைந்து கொடுக்கிறார். ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியானது பலியிடப்பட்டது. ஈசாக்கின் இடத்தை அந்த ஆட்டுக்குட்டி ஏற்றது. அதை போல நம்முடைய இடத்தை, உலகில் இருக்கிற ஒவ்வொருடைய இடத்தை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். நமக்காக பலியான செம்மறி, நம்முடைய பாவங்களுக்காக பலியான செம்மறி என்று சொல்லி அழகாக அந்த படத்தை வரைந்து கொடுத்தார். யூத மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று ஒன்று கொண்டாடினார்கள். பாவ பரிகார நாள், பாவத்தின் நாள், பரிகாரத்தின் நாள், பிராயச்சித்தம் பண்ணக்கூடிய நாள் என்று சொல்லி ஒரு நாளை கொண்டாடினார்கள். அந்த நாளிலே தலைமை குரு ஆலயத்தில் இருக்கிற பீடத்திற்கு சென்று பலி ஒப்பு கொடுக்கிறார், பரிகார பலி ஒப்பு கொடுக்கிறார். அதை செய்துவிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மீது கரங்களை வைத்து உலக மக்களின் பாவங்களை எல்லாம் அதன் மீது செலுத்தி அந்த ஆட்டுக்குட்டியை பாலை நிலத்திற்கு அவர் அனுப்புகிறார். எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஸ்கேப்கோட் என்று சொல்வார். இந்த ஆட்டுக்குட்டியானது உலகத்தில் இருக்கிற மக்களின் பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு பாலை நிலத்திற்கு சென்று அந்த ஆட்டுக்குட்டியானது மரிக்கிறது. அதே போல நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு செம்மறியாகிய இயேசு கல்வாரி மலைக்கு சென்று நமக்காக உயிரை கொடுக்கிறார். விவிலியத்திலே பார்க்கிறோம், இயேசு பிறந்ததிலிருந்தே இந்த செய்தி மறைமுகமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு பிறந்ததிலிருந்தே உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக பலியாகிற செம்மறி இவர்தான், உங்கள் பாவங்களை சுமந்து கொண்டு செல்ல போகிற செம்மறி இவர்தான் என்று சொல்லி இயேசு பிறந்ததிலிருந்தே மறைமுகமாக இந்த செய்தி சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்றேன். இயேசு பிறந்த பொழுது, இயேசு பிறந்த முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? இயேசு பிறந்து விட்டார் என்கிற முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? இடையர்களுக்கு சொல்லப்பட்டது. எருசலேம் தேவாலயத்தில் பாவத்திற்கு பரிகாரமாக ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தி கொண்டிருப்பார். இதனால் ஆட்டுக்குட்டி பற்றாமல் போய்விடும் என்பதற்காக டெம்பிள் அத்தாரிட்டிஸ், அவர்களே ஆலயத்தில் இருக்கிற அதிகாரிகளே ஆட்டு மந்தைகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு பிறந்த செய்தி முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஆலயத்தில் பலியிடுவதற்காக வளர்க்கப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு இந்த செய்தி முதல்ல சொல்லப்பட்டது. என்ன காரணம்? நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக பலியிட போகிற அந்த ஆட்டுக்குட்டிகளை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பாவங்களை உண்மையாகவே சுமக்க இருக்கிற உண்மையான ஆட்டுக்குட்டி உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவரை போய் பாருங்க. உங்கள் பாவங்களை சுமந்து செல்ல போகிற உண்மையான ஆட்டுக்குட்டி உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவரை போய் பாருங்க, ஆராதனை செலுத்துங்க. மறைமுகமாக சொல்லப்பட்டது, இவர்தான் அந்த செம்மறி. இன்றைக்கு அந்த வாசகம், நற்செய்தி வாசகத்தில் முதல் வரிசையில் வாசித்தோம். அவர் கெதரோன் ஓடையை கடந்து கெத்செமனி தோட்டத்திற்கு சென்றார். அந்த காலத்தில் மக்கள் பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆட்டுக்குட்டிகளை பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த ரத்தம் கெதரோன் ஓடையில் பாயுமா. இயேசு
கெதரோன் ஓடையை கடந்து கெத்செமனிக்கு செல்கிறார். என்ன அர்த்தம்? உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் பலி ஒப்பு கொடுத்தீங்க. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே என் ரத்தம் நாளை இந்த எருசலேம் வீதியிலே சிந்தப்படும். என் ரத்தம் உங்கள் பாவங்களுக்காக எருசலேம் வீதியிலே சிந்தப்படும். உங்கள் பாவங்களை சுமக்க போகிற செம்மறி நான் என்று சொல்லி மறைமுகமாக ஒரு செய்தியை சொல்லி இயேசு கெதரோன் ஓடையை கடந்து செல்கிறார். நானே உங்கள் பாவங்களை சுமக்க இருக்கிற செம்மறி. தி ஃபைனல் ட்ரையல். பிலாத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார். ஒரு செம்மறியை போல நிற்கிறார். 7 முறை பேசினார், 7 முறை மௌனம் காத்தார் என்று பார்க்கிறோம். 7 முறை ஸ்போக் லைக் எ ஷெப்பர்ட். ஒரு ஆயனை போல 7 முறை பேசினார். 7 முறை செம்மறியை போல மௌனம் காத்தார். அந்த செம்மறி இன்றைக்கு எனக்காக மரித்தது என்று சொல்லி அந்த அவர் ஏன் மரித்தார் என்று சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அந்த செம்மறி, அந்த சிலுவை நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அந்த செம்மறி, அந்த சிலுவை இங்கு இருக்கிற ஒவ்வொருவரிடம் எதிர்பார்ப்பது என்ன? என்ன எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து? பாருங்க, அநியாயமான ஒரு தீர்ப்பு, அநியாயமான தீர்ப்புக்கு உள்ளாகி முரட்டுத்தனமான மனிதர்களால கொடூரமாக அடிக்கப்பட்டு கொடூரமான முறையில் சிதைக்கப்பட்டு இயேசு இருக்கிறார். முள்முடி வைத்திருக்கிறார்கள். அந்த இரத்தத்தினாலே முகம் முழுவதுமாக அந்த இரத்தம் நனைந்திருக்கிறது. முகம் முழுவதுமாக முள்முடியினாலே இரத்தத்தினாலே இரத்தக்கரை படிந்திருக்கிறது. சாட்டையால் அடிக்கப்பட்ட காயங்களாலே உடல் சிதைந்து போயிருக்கிறது. அதாவது ஜோசேஃபஸ் என்கிற வரலாற்று அறிஞர் சொல்லுகிறார், அந்த சாட்டை எப்படி இருக்கும் என்றால் 12 முறுக்கு கயிறினால் ஆன சாட்டையாக இருக்கும். அந்த சாட்டையினுடைய ஒவ்வொரு அந்த கயிற்றினுடைய நுனியிலும் எலும்பு துண்டு அல்லது ஈயத்துண்டை கட்டி வைத்திருப்பார்கள். அடிக்கும் பொழுது இந்த எலும்பு துண்டு சதைகளையெல்லாம் பீத்து கொண்டு வருமா, சதைகளையெல்லாம் பீத்து கொண்டு வரும். அந்த அளவுக்கு கொடூரமாக சாட்டையால் அடித்தார்கள். சாட்டையில் அடிக்கும் பொழுது சில நேரங்களிலே அந்த மனிதர்கள் மயக்கம் அடைந்து போவார்களாம். சில நேரங்களில் முன்னாடி யார் யாருக்கு எல்லாரையும் திட்டுவார்கள் என்பதற்காக அவர்கள் வாயில எலும்பு துண்டையெல்லாம் வைத்தார்கள். சாட்டையால் அடிக்கப்படும் போதே நிறைய நேரத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் இறந்து போவார்களாம். இப்படி சாட்டையால் அடித்து முழு பலத்தையும் இழக்க வைத்த பிற்பாடு சிலுவையை கொடுத்து சுமக்க சொல்வார்கள். சாட்டையால் அடித்து அந்த மனிதன் பலத்தையெல்லாம் இழந்து வீழ்ந்து கிடக்கிற நேரத்தில் அந்த சிலுவையினுடைய குறுக்கு மரத்தை கொடுத்து அவனை சுமந்து வர செல்வார்களாம். அப்படி இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிற நேரம், அந்த நேரத்தில் ஒரு பகுதியில் பார்த்தோன்னா இயேசுவை ஏளனமாக பேசுகிற அந்த மக்கள் கூட்டம், கேலி செய்கிற கூட்டம், அலட்சிய போக்கு கொண்ட மனிதர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். மறுபுறத்தில் வேதனையோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். மார்பில் அரைந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற மக்கள் மறுபுறம் இருக்கிறார்கள். அந்த இயேசு அவர்களை பார்த்து யார் யாரெல்லாம் கண்ணீர் வடித்தார்களோ அவர்களை பார்த்து சொல்கிறார், நோ டியர்ஸ் ப்ளீஸ். இயேசு சொல்கிறார், நோ டியர்ஸ் ப்ளீஸ். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அழுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் இயேசு, நோ டியர்ஸ் ப்ளீஸ், எனக்காக அழாதீர்கள் என்று சொல்கிறார். வாழ்க்கையிலே மாற்றத்தை தராத உணர்வுகள் வெற்று உணர்வுகள். வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நாம் காட்டுகிற அந்த பரிவு முழுமையானதல்ல. நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் நாம் காட்டுகிற பரிதாபம் சிலுவையை அர்த்தமற்றதாக மாற்றுகிறது. இந்த சிலுவை நம்முடைய கண்ணீரை அல்ல, அதையும் தாண்டி வேறு ஒன்றை கேட்கிறது. இந்த சிலுவை கண்ணீரையும் தாண்டி வேறு ஒன்றை கேட்கிறது. இன்றைக்கு இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நோ டியர்ஸ் பட் கன்சர்ன். இயேசு சொல்கிறார், உன்னுடைய கண்ணீர் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அக்கறை எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். உன்னுடைய கண்ணீர் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய இரக்கம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். விவிலிய அறிஞர் என்டி ரைட் என்கிற ஒரு நபர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய முகம் மனித வேதனையின் முகத்தில் மறைந்திருக்கிறது. யார் யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கிறிஸ்துவின் முகம் மறைந்திருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய அந்த இரக்கம், என்னுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதன் மீதும் இரக்கத்தை காட்டு, அன்பை காட்டு, அதை எனக்கு கொடு என்று சொல்கிறார். இயேசு வாழ்ந்த பொழுது பார்க்கிறோம்,
இயேசு வாழ்ந்தபோது நாம் பார்க்கிறோம், இரக்கத்தை காட்டிய ஒரு நபராக இருக்கிறார். இயேசு வாழ்ந்தபோது இரக்கத்தை காட்டினார். எங்கெல்லாம் சென்றாலோ ஏழைகளை அரவணைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். எங்கெல்லாம் சென்றாரோ, அவருடைய கால்கள் எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் இரக்கத்தை மட்டுமே கொடுத்த நபர் இயேசு கிறிஸ்து. அன்பை கொடுத்த நபர், அன்பை கொடுத்த நபர், அன்பை கொடுத்த. அவர் பேசினார், புயல் நின்றது. அவர் பேசினார், பயம் போனது. அவர் பேசினார், சுகம் கிடைத்தது. அவர் பேசினார், பலன் பிறந்தது. அவர் பேசினார், அம்மக்களின் கனமான சுமை கூட காற்றானது. அவர் பேசினார், உயிர் வந்தது. அவர் பேசினார், பசி தீர்ந்தது. அவர் பேசினார், மனம் திறந்தது. அவர் பேசினார், பிணி தீர்ந்தது. இயேசுவே பேசுமே நான் கேட்கின்றேன். இயேசு பேசினார், பிணி தீர்ந்தது. இயேசு பேசினார், நடக்க முடியாதவன் நடந்தார். இயேசு பேசினார், புயல் நின்றது. இயேசு பேசினார், பலன் கிடைக்காதவன் பலன் பெற்றான். இயேசு பேசினார், உயிர் பெற்றான். இயேசு பேசினார், பசி தீர்ந்தது. விவிலியத்தில் பார்க்கலாம், இயேசுடைய வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. எல்லோரையும் அரவணைத்துக் கொள்கிற ஒரு தந்தையாக இயேசு இருந்திருக்கிறார். பாருங்க, வார்த்தையினாலே வாழ்வு கொடுத்தார் இயேசு. ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வருகிறார். விபச்சாரத்தினாலே பிடிப்பட்ட பெண் கல்லால் எறிந்து இவள் சாக வேண்டும், இதுதான் நீதி, இதுதான் எங்களுடைய சட்டம் கொண்டு வருகிறார். இயேசு சொல்கிறார், நான் தீர்ப்பிடேன். வாழ்வு கொடுத்து அனுப்புகிறார். வார்த்தை வாழ்வு கொடுத்து, அவருடைய வார்த்தை உயிரை கொடுத்தது. லாசரே எழுந்து வா, உயிரை கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை வழி காட்டுவதாக இருந்தது. சக்கேவை பார்த்து சொன்னார், ஐ மஸ்ட் ஸ்டே இன் யோர் ஹவுஸ். உன் வீட்டிலே நான் விருந்துண்ண வேண்டும். முதல் படியை அவரே எடுத்து வைக்கிறார். He extended his hands. பிணியாளரை தொட்டு சுகப்படுத்த தேவையில்லை, அவர் கரங்களை நீட்டி சுகத்தை கொடுக்கிறார். எல்லோரையும் அரவணைத்துக் கொண்ட தேவன், அன்பை காட்டிய தேவன். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நோ டியர்ஸ், நீ இரக்கம் காட்டு. நான் காட்டிய இரக்கத்தை, நான் உனக்கு கொடுக்கிற இரக்கத்தை நீ மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தந்தையே இவர்களை மன்னியும். தன்னை காயப்படுத்திய மக்களை அவர் அன்றைக்கு மன்னிக்கிறார். 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனமாறிய குற்றவாளிக்கு அங்கே இரக்கம். நீ இன்றே வான்வீட்டில் என்னோடு இருப்பாய். கடைசியில பாருங்க, கடைசியில முக்கியமான ஒன்று செய்கிறாய். நம்மீது கொண்டிருக்கிற இரக்கத்தினால், இங்க இருக்கிற ஒவ்வொரு மீதும் கொண்டிருக்கிற இரக்கத்தினாலே கடைசியாக ஒரு காரியம், முக்கியமான காரியம் ஒன்று இயேசு கிறிஸ்து செய்கிறார். விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலத்துல சிலுவை தண்டனை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவன் கடைசியில அவனுடைய சொத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுப்பானாம். சிலுவையில் வைத்து he will declare his will. சிலுவையில் வைத்து அங்கே அவனுடைய சொத்தை எல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுப்பானாம். இயேசுவிடம் ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, நிலம் இல்லை, வீடு இல்லை. கடைசியாக இருந்தது ஒன்றே ஒன்று, அவருடைய தாய். அந்த நேரத்தில் மனித குலத்தின் பிரதிநிதியாக நின்று கொண்டிருந்த அந்த சீடர், நம்முடைய சார்பில் நின்று கொண்டிருந்த அந்த சீடரை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய். நம் மீது கொண்டிருந்த இரக்கத்தினாலே கடைசியில அவருக்கென்று இருந்த தாயையும் இங்கே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அந்த இயேசுவுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? அந்த இரக்கத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் நாம் காட்ட வேண்டும். அவர் கொடுத்த அந்த இரக்கத்தை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் காட்ட வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காயப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காயப்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவர்களை பேச்சினாலே குத்தி குத்தி இதயம் கிழிக்கப்பட்ட நிலையிலே காயப்பட்ட மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சிதைந்து போன நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய பேச்சினாலே முகம் சிதைக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். துரோகத்தை அனுபவித்த மக்கள் இருக்கிறார்கள். பாருங்க, கெத்செமனி தோட்டம், யூதாஸ் வருகிறான்.
வந்தவன் காரி உமிழ்ந்து இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை, கன்னத்தில் அறைந்து இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். அன்பு என்கிற பெயரில் அவன் செய்த மிகப்பெரிய துரோகம். அன்புவின் பெயரால் த கிஸ், அன்பு என்கிற முத்தத்தினாலே மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறான். இன்றைக்கும் அன்பு என்கிற பெயரில் துரோகத்தை அனுபவித்த மக்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் மொழி கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் சந்திக்கிறீர்களோ எல்லோருக்கும் அன்பை மட்டுமே கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவது செய்தி, இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நோ டியர்ஸ் பட் ஒபீடியன்ஸ் சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீரை அல்ல, கீழ்ப்படுதலை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கண்ணீரை இல்ல, உங்கள் கண்ணீரை அல்ல, எனக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். மீட்பின் வரலாற்றில் இன்று 2 மிகப்பெரிய தோட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. மீட்பின் வரலாற்றிலே 2 தோட்டங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. முதல் தோட்டம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் ஆதாம் ஏவாள் இருந்த தோட்டம். அங்கே மனிதன் சொன்னான், உம்முடைய சித்தம் அல்ல என் சித்தம், உம்முடைய சித்தம் அல்ல என் சித்தம், நான் நினைத்தது நடக்க வேண்டும், என்னுடைய சுயநலம் நடக்க வேண்டும், என்னுடைய சுயநலத்தினாலே எனக்கு என்ன தேவையோ அதையே நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி சுயநலத்தினாலே மனித இனம் அனைத்திற்குமே சாபத்தை கொண்டு வருகிறான். இன்னொரு தோட்டம் கெத்செமனி தோட்டத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து முழந்தால் படிக்கிட்டு சொல்கிறார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அன்று கீழ்ப்படிதலாலே நமக்கு மீட்பை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீயும் கீழ்ப்படிந்து நட, என் வார்த்தைகளை கேட்டு நட. ரெய்மன் பிரவுன் என்கிற விவிலிய அறிஞர் சொல்லுகிறார், இயேசு அன்றைக்கு இறை திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இது ஏதோ தந்தை இறைவன் கேட்டதனால் அல்ல, தந்தை கேட்டதனால் அல்ல, இவர் மனமு வந்து தன்னுடைய அன்பினாலே கொடுக்கிறார். இட்ஸ் நாட் பேசிவ் அக்செப்டன்ஸ். தந்தை கேட்டு விட்டதனால் அல்ல, நான் விரும்புவதனால, நான் இந்த மக்களை அன்பு செய்வதனாலே என்னை கொடுக்கிறேன். சங்கீதம் 40 நாம் வாசிக்கிறோம், I delight to do your will. திருவுளம் நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி அடைந்து அந்த மனம் மகிழ்ச்சியோடு நம் மீது கொண்ட அன்பினாலே இயேசு கீழ்ப்படிந்து தந்தையின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீயும் கீழ்ப்படி. அதாவது இயேசு கிறிஸ்து 30 வருடம் கீழ்ப்படிந்தார். 3 வருடம் மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். 3 மணி நேரம் அவர் மக்களை மீட்டார். 30 years he was obeying, 3 years teaching, 3 hours redeeming. பாருங்க, அவர் வாழ்க்கையில மொத்த நாட்களை எல்லாம் கீழ்ப்படிதலே செலவழித்தார். அவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார், இஃப் யூ லவ் மீ, என்னை அன்பு செய்தால் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நட. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஆக இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன், உம்மை அதிகமாக அன்பு செய்கிற காரணத்தினால நீ உம்முடைய கட்டளைகளை கேட்டு நடப்பேன் என்று ஆண்டவரை பார்த்துங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லும். 3வது, அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நோ டியர்ஸ் பட் யூ. உன்னுடைய கண்ணீரை அல்ல நீ வேண்டும், நீ கண்ணீர் அல்ல நீ வேண்டும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கிறேன் சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். இயேசுவே உம்முடைய சீடராக நான் வாழ்வேன். இயேசுவே உம்முடைய சீடராக நான் வாழ்வேன். இயேசுங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீர் எனக்கு தேவையில்லை, நீ என்னுடைய சீடராக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். டு ஃபாலோ மீன்ஸ் டு கேரி ஒன். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும். நாம் கண்ணீர் சிந்தினோம் என்றால், இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக காயப்பட்டார் என்று கண்ணீர் வடிப்பதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. பார்வையாளராகவே நாம் சென்று விடுவோம். ஆனால் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தால் மட்டும், சிலுவையை சுமந்தால் மட்டுமே அவருடைய உண்மையான சீடராக நாம் வாழ முடியும். ஒரு முறை ஒரு பங்கில் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு நபரை அந்த பங்கு சாமியார் பார்க்குறார். கண்ணீர் விட்டு அழுகிறார்.
ஒவ்வொருவரும் இதையே தான் பார்க்கிறார். பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு காயப்பட்டார், இயேசு எனக்காக கஷ்டப்பட்டார், துன்பங்களை ஏற்றார் என்று இந்த நபர் கண்ணீர் விட்டு அழுவார். அப்புறம் ஒரு நாள் கழித்து பங்குசாமி ரொம்ப நாள் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு சொன்னாராம், இயேசு பாடுபட்டார் என்று கண்ணீர் சிந்தி அழுறீங்க, ஆனால் உங்கள் தங்கையிடம் நீங்கள் 5 வருடமாக பேசாமல் இருக்கிறீர்களே, இதனால் என்ன பயன் என்று கேட்டார். இயேசுவுடைய சீடராக நான் இருப்பேன் என்று சொன்னால் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும், சிலுவையை சுமக்க தயாராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அனைத்தும் வீண். சைமன் வெயில் என்கிற அறிஞர் சொல்லுகிறார், சைமன் வெயில் என்று சொல்லுகிறார், வாள் எடுக்கிறவன் வாளால் மடிவான். இது பழமொழி. நான் சொல்லுகிறேன், சிலுவையை எடுக்கிறவன் வாளால் மடிவான் என்று சொல்கிறார். யாரெல்லாம் சிலுவையை சுமக்க தயாராக இருக்கிறீர்களோ வாளால் மடிவீர்கள். ஏனென்றால் இந்த சிலுவை எதிர்ப்பை உண்டாக்கும். நீங்கள் எடுக்கிற சிலுவை, நீங்கள் கிறிஸ்துவுக்காக எடுக்கிற சிலுவை எதிர்ப்பை உண்டாக்கும். மற்றவரிடமிருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டும். மற்றவருடைய எதிர்ப்பை இந்த சிலுவை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசுவை இந்த உலகம் பேய் பிடித்தவன் என்றது உன்னையும் அவ்வாறு தான் சொல். இயேசுவுக்கு இந்த உலகம் சிலுவையை கொடுத்ததென்றால் உனக்கும் சிலுவையை கொடுக்கும். இயேசுவை பழித்துரைத்ததென்றால் உன்னையும் பழித்துரைக்கும். இந்த உலகம் இயேசுவை எள்ளி நகைத்தது, உன்னையும் எள்ளி நகைக்கும். ஏனென்றால் நீ இயேசுவுக்காக வாழ்கிறாய். இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையை நீ அவருக்காக சுமக்க தயாரா? நீட்சே என்று தத்துவவியலாளர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், show me first that you are redeemed, then I will listen to your talk about your redeemer ன்னு சொல்றார். நீ மீட்கப்பட்டாய் என்பதை முதலில் உன் வாழ்க்கையில் காட்டு, அதற்கு பிற்பாடு மீட்பரை பற்றி நீ சொல்லுகிற செய்தியை நான் கேட்கிறேன். முதலிலே நீ வாழ்ந்து காட்டு, பின்பு வந்து சொல்லு உன் மீட்பரை பற்றி என்று சொல்லுகிறார். நாம் அந்த மீட்பரை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக மற்றவர்களுக்கு காட்ட தயாரா? கடைசியில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் சொல்லுகிறேன், கண்ணீர் தேவையில்லை என்று சொன்னேன். இப்பொழுது கடைசியாக உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தேவைப்படும். எந்த கண்ணீர் என்றால் உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற கண்ணீர். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க அனுமதிக்காத இருக்கிற உங்கள் இதயங்களை நினைத்து கண்ணீர் வடியுங்கள். உங்கள் கண்ணீர் உங்கள் இதயத்திலிருந்து வர வேண்டும். அப்பொழுது நீங்கள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, இயேசுக்கேற்ற மக்களாக, உண்மையான கிறிஸ்தவர்களாக, உண்மையான சீடர்களாக அப்பொழுது நாம் மாறுவோம். ஆமென்.